இது கட்டுக்கதை இல்ல மாமே, குட்டி கதை. கதை ஃபுல்லா புரியும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபேக்டைன்மெண்ட். இன்றைக்கான ஸ்டோரியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இளம் ஜோடிகளுக்கு நடந்த ஒரு அமானுஷமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான கதையில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையில் வர ஜோடிகள் ராகேஷ் மற்றும் ஸ்வேதா. இவங்களுக்கு கல்யாணமாகி 5 மாதங்கள் தான் ஆகுது. இவங்க 2 பேரும் கஷ்டப்படக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. என்னதான் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ராகேஷ்க்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது லாட்ரி சீட் எடுக்கிறது. இந்த பழக்கம் தன்னுடைய மனைவியான ஸ்வேதாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்ககிட்ட நான் எத்தனை சொல்லியிருக்கேன், லாட்ரியெல்லாம் எடுக்காதீங்க, நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில இதெல்லாம் தேவையா? நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம கண்டிப்பா பணக்காரன். நமக்கு ஒரு நாள் லாட்ரி விழுகும், நீயே அதை பார்ப்ப. என் பேச்சை இங்க நீங்க கேட்க போறீங்க, ஏதாவது பண்ணுங்க. ராகேஷ் சொன்ன அந்த அவனோட கனவுகள் நிறைவேறக்கூடிய நாள் அந்த நாள் தானே அவங்களுக்கே தெரியாது. ராகேஷ் காலையில் எழுந்திரிச்சதுமே அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறத பொதுவாகவே வழக்கமாக வச்சுருந்தான். அவன் டெய்லியும் படிக்கிற நியூஸ் பேப்பரோட கடைசி பக்கத்தில் தான் லாட்ரி சீட்டுகளுக்கான ரிசல்ட் தரக்கூடிய பேஜ் இருக்கும். ஒரு பக்கமாக படிச்சுட்டே இருக்கப்ப தான் கடைசி பக்கத்தில் திருப்பி ரிசல்ட் பேப்பரை பார்க்குறாரு ராகேஷ். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அவர் வச்சிருந்த லாட்ரி சீட்டு இருக்க நம்பரோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால அவர் பதட்டமாகி அவர் வச்சிருந்த லாட்ரி சீட்டை எடுக்க போகிறாரு. இப்படி அவர் வச்சிருக்க சீட்டில் இருக்க நம்பரையும் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்க ரிசல்ட்டோட நம்பரையும் ஒன்றா வாய்க்குள்ளேயே முடங்கிட்டு சொல்லி பார்க்குறாரு. ஒரு நம்பர் சொல்லி முடிக்கிறப்ப அவர் வச்சிருக்க லாட்ரி சீட்டும் பேப்பரில் இருக்க நம்பரும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. இதை பார்த்தனையும் ராகேஷ்க்கு இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. அதனால அது அன்னைக்கான பேப்பர் தானான்னு சொல்லி அந்த தேதியையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்ப அது அன்னைக்கான தேதி தான். இதை பார்த்த உடனே ராகேஷ்கோ கடலளவு ஆனந்தம். அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் அவ்வளோ ஆனந்தமாக இருந்ததில்லை. அப்படி ஒரு ஆனந்தத்தை உணர்றாரு ராகேஷ். அந்த ஆனந்தத்துல ராகேஷ்க்கு என்ன பண்றதுனே தெரியாம அவர் வீட்டுக்குள்ள நின்று கத்தி கூச்சலிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்து அவர் மனைவி சமையல் கட்டுக்குள்ள இருந்து வந்து, அட ஏங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏய் ஸ்வேதா, இங்க பாரு, நான் சொன்னல நீ நம்பல, இனிமேல இருந்து நம்ம கோடீஸ்வரங்கடி. என்னங்க சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல. ஆமாண்டி, நான் தான் சொன்னேன்ல நம்ம ஒரு நாள் பெரிய ஆள் ஆகும்னு சொல்லி. பாரு, நான் எடுத்த லாட்ரியில 12 கோடிக்கு பிரைஸ் ஜெயிச்சிருக்கோண்டி. ஏங்க அப்படியா? இனிமேல் நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. இப்படி 12 கோடி விழுந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்க முடியாம ராகேஷும் ஸ்வேதாவும் தன்னோட வீட்டுக்குள்ளேயே அவங்க 2 பேருமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னையிலிருந்தே ராகேஷ் தான் வேலைக்கு போகிறதையும் நிறுத்திட்டாரு. இந்த விஷயம் பேப்பரில் வந்து ஊர் மக்களுக்கு இடையில் பரவலாக பேசப்படுது. இந்த நிகழ்வெல்லாம் நடந்து சில நாட்கள் கழித்து ராகேஷ் எப்பவும் போல் நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. அதில் குறிப்பிட்ட நியூஸ் அவரை கவருது. அது என்னன்னா, 1800களில் கட்டப்பட்ட மாளிகை ஒன்று அவரோட ஊரோட ஒதுக்குப்புறத்தில் இருக்குது. அந்த மாளிகை விற்பனைக்கு வருது. அதை பார்த்த உடனே ராகேஷ் ஸ்வேதாவை கூப்பிடுறாரு. ஸ்வேதா, நம்ம ஊர் அவுட்டரில் ஒரு மாளிகை ஒன்று இருக்குல்ல, அதை விற்க போகிறாங்களாம். அது விலையும் ரொம்ப கம்மி தானா, வெறும் 6 கோடி தான் சொல்கிறாங்க. நம்ம வேணா அதை வாங்கலாமா? ஏங்க, இந்த மாளிகையை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டது இல்லையா? ஏய், எனக்கு எல்லாம் தெரியும்டி, இதெல்லாம் நீ நம்புறியா? பின்ன அங்கே ஏதோ அமானுஷ்யம்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை போய் வாங்கணும்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் நானும் சின்ன வயசில் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இறந்ததாகவும் அமானுஷமான சம்பவங்கள் நடந்ததாகவும். அதெல்லாம் கட்டுக்கதையாக இருக்கும். நம்ம அதை வாங்குறோம். எல்லாம் உங்கள் முடிவு தானே. நான் சொன்னால் என்னை கேட்கவா போகிறீங்க? ஏதாவது பண்ணுங்க, உங்கள் இஷ்டம். அன்னைக்கு சாயந்தரமே ராகேஷ் நியூஸ் பேப்பரை கையோடு எடுத்துக்கிட்டு அந்த மாளிகையை பேசி முடிச்சிடலான்னு அந்த மாளிகையோட ஓனரை பார்க்க போறாரு. அந்த மாளிகைக்கு வெளியில ஒரு பெரியவர் நிற்கிறாரு. ஐயா, சொல்லுங்க தம்பி. இந்த மாளிகை விற்க போகிறதா பேப்பரில் விளம்பரம் பார்த்தேன். அதான் உங்கள் ஓனரை பார்த்து பேசலான்னு வந்தேன். தம்பி சொல்லுப்பா, நான் தான் ஓனர். ஐயோ மன்னிச்சிருங்கய்யா, நான் ஏதோ நீங்கள் இந்த மாளிகையில் வேலை பார்க்குறவங்கன்னு நினச்சிட்டேன். பரவாயில்ல தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே இந்த மாளிகைக்கு 2வது ஓனர் தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், 1800களில் பிரிட்டிஷ் இந்தியாவை ஆண்டுட்டு இருந்த காலத்தில் பிரிட்டிஷ்லேருந்து வந்த ஒரு ஃபேமிலி தான் இந்த ராபர்ட் மற்றும் ஜோ. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கு. இவங்க பெரும்பாலும் இந்த போரில் பங்கெடுக்க விருப்பம் இல்லாமல் அமைதியை தேடி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மாளிகை கட்டி தன்னோட ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணோட பேரு எலினா. அவங்களுக்கு வயசு 26. இவங்க தங்கியிருந்த மாளிகையில் அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக வேலை பார்த்த ஒரு ஆள் தான் இஸ்மாயில், அதாவது மைதினுடைய அப்பா. ராபர்ட் மற்றும் ஜோ தம்பதியினருக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. அவங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை. அப்படி ரொம்ப நாள் தவம் இருந்து பிறந்த குழந்தை தான் எலினா. இதனாலேயே ராபர்ட்டுக்கும் ஜோவுக்கும் எலினா மேலே உயிர் அவ்வளோ பாசம்
ஆசை வச்சுருந்தாங்க. இவ்வளோ ஆனந்தமான குடும்பத்தில் ஒரு இனிய காலை வேளையில் எல்லாமே பரபரப்பாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் ரொம்ப நேரமாகவே எலினாவை காணோம். அதனால் ராபர்ட் மற்றும் ஜோ அவங்களோட மிகப்பெரிய விசுவாசியான இஸ்மாயிலை கூப்பிட்டு மாளிகையில் எலினாவை தேடுறதுக்காண்டி மாளிகை ஃபுல்லாக இருக்க எல்லாத்தையும் அனுப்பி விடுறாங்க. இஸ்மாயில் உட்பட அவங்க எல்லாருமே தேடி பார்க்குறாங்க. அப்போதான் அவங்க வீட்டில் இருக்க பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு அறையில் எலினா மர்மமான முறையில் இறந்து கிடக்கா. இதை பார்த்த ராபர்ட் மற்றும் ஜோவுக்கு பெரிய அதிர்ச்சி. 2 பேருமே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. எலினாவோட இறப்ப அவங்க 2 பேராலையுமே ஏத்துக்க முடியல. ராபர்ட் என்னதான் ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலும் ஜோவால அதுல இருந்து மீண்டு வர முடியல. அதனால 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவங்க மகளோட சமாதியை அவங்க மாளிகையில உள்ள கார்டன் ஏரியாலேயே புதைக்கலான்னு முடிவெடுத்தாங்க. அவங்க இருவரும் முடிவு செஞ்ச மாதிரியே தன்னோட மாளிகையில உள்ள கார்டன் ஏரியாலேயே தன்னோட மகளுடைய இறுதி சடங்கை முடிச்சாங்க. இப்படியே நாட்கள் கடக்க ராபர்ட் கொஞ்சமா அந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வந்தாரு. என்னதான் ராபர்ட்டால தைரியமா இருக்க முடிஞ்சாலும் ஜோவால அவ்வளோ தைரியமா இருக்க முடியல. அவங்களால அந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வர முடியல. அதனாலேயே மிகவும் மன உடைச்சலுக்கு ஆளானாங்க ஜோ. இப்படி தன் மனைவி கஷ்டப்படுறத பார்த்த ராபர்ட் அவங்களோட நிலைமையை பார்த்து ரொம்பவும் கவலைப்படுறாரு. தன் பொண்ணோட இழப்ப மறக்க வைக்கிறதுக்காக தன்னோட நாட்டுக்கே போயிடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. இத ஜோட்டையும் சொல்றாரு. இதை சொன்ன உடனே ஜோக்குனாலும் தான் பொண்ணோட இருந்த இந்த இடத்தை விட்டு கிளம்ப மனசு இல்லை. இருந்தாலும் தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு இங்கிருந்து கிளம்ப முடிவெடுத்தாங்க. அப்புறம் ஒரு நாள் காலை வேளையில ஜோவோட ரூமுக்கு எப்பயுமே டீ கொண்டு கொடுக்குற ஒரு வேலைக்காரவங்க போய் பார்க்குறப்ப ஜோ சடலமா இறந்து கிடந்தாங்க. இந்த செய்தியை ராபர்ட் கிட்ட தெரிவிக்கிறாங்க. தன்னுடைய மகள் இறந்து சில மாத காலங்களான இந்த நிலைமையில திடீர்னு தன்னோட மனைவியோட இழப்பையும் ராபர்ட்டால தாங்க முடியல. தன் பொண்ணோட சமாதிக்கிட்டேயும் தான் மனைவியோட சடலத்தையும் புதைச்சிட்டு இந்த ஊரை விட்டு போகலான்னு ராபர்ட் முடிவெடுத்துட்டாரு. அவரோட சொத்துக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால அவர் மாளிகையில வேலை பார்த்த எல்லாத்துக்கும் தன்னோட சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு. அவரோட விசுவாசியான இஸ்மாயிலுக்கு அவங்க தங்கியிருந்த அந்த முழு மாளிகையும் கொடுத்துட்டாரு. இப்படிதான் தான் அப்பா கிட்ட இருந்து இந்த மாளிகை தனக்கு வந்ததா மைதீன் சொல்லி முடிக்கிறாரு. அப்படியா சார், நீங்கள் ஏன் இப்போ இந்த அரண்மனையை வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. வயசாயிருச்சு, பராமரிக்க முடியாது இதுக்கு மேலே. அதுவும் இல்லாமல் என் பையன் வேறு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேன். என் ஃபேமிலியோடு அங்கே தான் இருக்காங்க. நானும் அங்கே போக போகிறேன். அதான் போகிறதுக்கு முன்னாடி மாளிகையை விற்றுட்டு போயிடலான்னு முடிவு எடுத்தேன். ஓ அப்படியா சார், சரிங்க சார். மாளிகையை எவ்வளோக்கு விற்கிறதா சொல்லியிருந்தீங்க? அதான் சொல்லியிருந்தேன் தம்பி, நியூஸ் பேப்பர்லேயே 6 கோடி தான். சரிங்க சார், நான் ஏதோ ஞாபகத்தில் கேட்டுட்டேன். சரி தம்பி, நீங்களே வாங்கிக்கிறீங்களா எப்படி? சரிங்க சார், விலையும் ஓகேவா தான் இருக்குது, நானே வாங்கிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கதைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையோட அடுத்தடுத்த சீரீஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.